ஆர்டிஐ சட்டம் இயற்றி 20 ஆண்டுகள் இன்றோடு நிறைவடைகிறது. இந்த ஆர்டிஐ சட்டம் இயற்றிய நாளை கொண்டாடும் விதமாக இன்று நாடு முழுவதும் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் இதனுடைய நன்மைகள் என்னென்ன என்பதை பற்றி எல்லோரும் இன்று விவாதித்து வருகிறார்கள். 12/10/2005 ஆண்டு ஆர்டிஐ ஆக்ட் கொண்டு வரப்பட்டது. அன்னை சோனியா காந்தி வழிகாட்டுதலில் நடந்த காங்கிரஸ் ஆட்சியில் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் இதை அறிமுகப்படுத்தினார். மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், 2006 வன உரிமை சட்டம், 2013 தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம், 2014க்கு பின் இந்த ஆர்டிஐ தேசிய ஊரக மகாத்மா காந்தி பெயர் வேலை திட்டத்தை எப்படியெல்லாம் நசுக்கினார்கள் என்று உங்களுக்கு தெரியும். இன்று ஒரு மாவட்டத்திற்கும் அந்த 100 நாட்கள் பணிபுரிந்து சம்பளம் கொடுக்காத நிலை ஏற்பட்டு வருகிறது. 6 மாதம் 1 வருடம் மக்களுடைய பணத்தை கொடுக்காமல் பிஜேபி அரசு பிடிவாதம் செய்கிறது. இந்த ஆர்டிஐ சட்டத்தை ஏற்றி 20 ஆண்டுகள் இந்த தேசமே என்று கொண்டாடி கொண்டிருக்கின்ற வேளையில் அந்த சட்டத்தை நீர்த்து போக வைக்கின்ற வேலையை பாஜக அரசு 10 ஆண்டுகளாக செய்து வருகிறது. 11 ஆணையர்களை நீக்கி இருக்கிறார்கள். ஏறக்குறைய அந்த சட்டம் என்பது யார் தகவல் கேட்டாலும் சரியாக இப்பொழுது கொடுப்பதில்லை என்ற புகார் எழுப்பி வருகிறது. இந்த சட்டத்தின் மூலமாகத்தான் ஒரு பிரதமர் வெளிநாடு சென்றால் எவ்வளவு செலவாகிறது என்று கேட்கும் அளவிற்கு வலிமையான சட்டம். ஆட்சியாளர்கள் என்ன தவறு செய்தாலும் சாதாரண குடிமக்கள் தெரிந்து கொள்ளலாம் என்று மக்களிடம் இந்த சட்டத்தை ஒப்படைக்கப்பட்டது. ரைட் டு இன்ஃபர்மேஷன். ஒரு காலத்தில் ஒரு சாதாரண தாசில்தார் ஆபீஸில் அலுவலகத்தில் கூட ஒரு குறிப்பை பெற முடியாது, ஒரு தகவலை பெற முடியாது. நீங்கள் யார் கேட்பது என்று சொல்லுவார்கள். ஆனால் மக்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். மக்கள் கேட்கும் அறிக்கைகளை நீங்கள் கொடுக்க வேண்டும். அதுதான் தகவல் உரிமை சட்டம் என்ற அடிப்படையில் அன்னை சோனியா காந்தி வழிகாட்டுதல் டாக்டர் மன்மோகன் சிங் கொண்டு வந்தார். இன்று இதை நீர்த்து போகின்ற வேலையை பாஜக அரசு செய்து வருகிறது. ஆனால் தேசம் முழுவதும் இந்த சட்டத்தினால் எவ்வளவு பெரிய நன்மைகள் ஏற்பட்டு இருக்கிறது என்பதை அனைவருக்கும் தெரியும். சாதாரணமா ஒரு காலி பணியிடங்கள் இருக்குன்னா முன்னாடியெல்லாம் காலி பணியிடங்கள் எவ்வளவு இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. வெள்ளை அறிக்கை கேட்பாங்க. இப்ப வெள்ளை அறிக்கைலாம் கேட்க வேண்டியதில்லை. சாதாரண ஒரு குப்பனோ சுப்பனோ கிராமத்திலிருந்து ஒரு கடிதாசி எழுதி எனக்கு இந்த துறையில எவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்கு அப்படின்னு தகவலை கேட்டா அந்த தகவலை கொடுக்கணும் அரசு. இதுதான் இந்த சட்டத்துடைய மகிமை. ஒரு பட்டாவை பற்றியோ, ஒரு கிராமத்தில் எவ்வளவு வரவு செலவு நடக்கிறது, அரசாங்கத்தில் ஒரு துறை ரீதியாக என்ன வரவு செலவு இருக்கிறது, இதையெல்லாம் வீட்டிலிருந்தே ஒரு கடிதம் மூலமாக பெறக்கூடிய ஒரு வலிமையான சட்டம் தான் இந்த ஜனநாயக நாட்டில் புதிதாக கொண்டு வரப்பட்ட தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005. ஏற்கனவே இந்த சட்டத்தில் 5 ஆண்டுகள் நிலையான பதவி இருக்க வேண்டும் ஆணையாளருக்குன்னாங்க. இப்ப அதை குறைக்கிறாங்க. ஆர்டிஐயின் பொதுநல நோக்கத்தை பாதிக்கும் டிபிடிபி சட்டத்தின் பிரிவு 44/3 திருத்தங்களை மறுபரிசீலனை செய்து திருத்த வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. மத்திய மற்றும் மாநில ஆணையங்களின் காலி பணியிடங்களை வெளிப்படையான நோக்கத்தோடு முறையில் உடனடியாக நிரப்ப வேண்டும். இதெல்லாம் இந்த ஆர்டிஐ சட்டத்தின் மூலமாக தான் மக்கள் பெறாங்க. இது ஒரு வலிமையான சட்டம். மக்களுக்கு, ஒரு ஜனநாயக சக்திகளுக்கு இது மிகவும் ஒரு வலிமையான சட்டம் என்பதை நாடு புரிந்து கொண்டிருக்கிறது. இதை இன்னும் வலிமைப்படுத்த வேண்டும். இப்ப போடுறதே இல்லை, எங்கேயுமே போடுறதில்லை. துணை ஆணையாளர் கிடையாது. இப்ப ரிட்டையர்ட் ஆயிட்டாங்களா அந்த நியமிக்கிறது தமிழ்நாட்டில் செஞ்சிட்டு இருக்கோம், வேற மாநிலங்களும் கிடையாது. இப்ப பாஜக ஆளும் மாநிலங்களை பார்த்தா கமிஷனரே கிடையாது, துணை ஆணையர்கள் கிடையாது.
அதுக்கு என்ன காரணம்னா இதை நிறுத்து போக வைக்கணும். ஏறக்குறைய பாத்தீங்கன்னா அப்பீல்ல வந்து லட்சக்கணக்கான சுமார் 4,05,000 மேல்முறையீட்டு வழக்குகள் நிலுவையில் வச்சிருக்காங்க. அப்படின்னா என்ன காரணம்னா இந்த சட்டத்தை நிறுத்து போக வைக்க வேண்டும். இதுதான் அவங்களுடைய குறிக்கோள். இப்ப முன்னாடியெல்லாம் வந்து பிரதமர் வெளிநாட்டு பயண செலவு எத்தனை முறை போனாரு, கொரோனா காலத்தில் ஏற்பட்ட செலவு எல்லாம் கொடுக்கணும்னு சட்டத்தை சொல்றது. என்ன கேட்டாலும் கொடுக்கணும், எக்ஸப்ட் ஆர்மி, ஹோம், சில துறைகளை தவிர. ஆனா இப்ப கேட்டா கொடுக்க மாட்டேன்றாங்க. பாஜக ஆட்சியில ஆணையர் இல்ல, துணை ஆணையர் இல்ல, அப்பீல் போக முடியாது, இப்படி கேட்கறலாம் தான் 4,00,000 வழக்குகள்கிட்ட தேங்கி நிலுவையில் இருக்கு. தேர்தல் பத்திர மோசடிக்கு இந்த எஸ்பிஐ வந்து தரவு வெளியிட தயங்கியதெல்லாம் எதுக்காக அப்படின்னா ஆணையர் இல்லை. இப்போ ஒரு ஆணையர் இருந்திருந்தாருன்னா இந்த தேர்தல் பத்திரங்கள் முறைகேடெல்லாம் வந்து உடனே பெற்றிருக்க முடியும் பொதுமக்களால. இதுவும் நிலுவையில் இருக்கு. இதுதான் அந்த ஆர்டிஐ ஆக்டை வந்து நிறுத்து போக வைக்கின்ற வேலையை பாஜக அரசு தொடர்ந்து செய்து வருகிறது. இருந்தும் இது 20ஆம் ஆண்டை அடியெடுத்து வைத்திருக்கிறது. இன்னும் போக போக மக்களுடைய கேட்கும் தகவல்களை கொடுக்க வேண்டும். கொடுக்கவில்லை என்றால் மக்கள் அரசியல் சக்தியாக இருக்கிறார்கள், ஜனநாயகவாதிகள் அனைவரும் இந்த ஆட்சியை மாற்றுவார்கள். இதெல்லாம் ஒரு காப்பி உங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்கேன். எல்லா தரவுகளும் அதில் இருக்கு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாரையும் தொந்தரவு பண்ணிட்டோம். தமிழகத்தில் அந்த வசதி இன்னும் கொண்டு வரவே இல்லை. இந்த அரசு முந்தைய அரசுகளும் கொண்டு வரல. இதை ஏன் நீங்க இது வரைக்கும் கேட்கவே இல்லை? இல்லையே, இப்ப வந்து இணைய வழியில தானே கேட்கிறோம். இப்ப நாங்களே கூட பல தகவல் அறிக்கைங்க அந்த வசதிகள் எல்லா துறையிலும் வரலையே. இது வரைக்கும் இல்லைங்களா? நீங்க தான் சொல்லணும். இல்ல, நாங்க கேட்கிறோமே. இப்ப நாங்க வந்து மெயில்ல தான் கேட்கிறோம். அப்படின்னா நீங்க அது மாதிரி உண்மையா இருந்தா 14ஆம் தேதி சட்டமன்றம் கூடுது. நான் இதுவே ஒரு கேள்வியா கேட்கிறேன். உங்க கருத்தை நான் கண்டிப்பா சட்டப்பேரவையில் பதிவு செய்யறேன். இல்ல, நாங்க மெயில்ல தான் அனுப்புறோம். இப்ப எல்லாமே மெயில்ல அனுப்புறீங்க. மெயில்ல தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 இந்த கேள்வி கேட்கணும் அப்படின்னு பாமர மக்களுக்கு நீங்க கேட்கிற கேள்விக்கு வித்தியாசம். பாமர மக்களுக்கு அந்த பதில் கேட்கணும். இல்ல, இந்த ஃபர்ஸ்ட் வந்து கடித போக்குவரத்து வச்சது இன்னும் கிராமங்களில் மெயில் ஆக்சஸ் எல்லாம் போய் சேரல. இல்லன்னா நீங்க வந்து கண்டிப்பா விண்ணப்பிக்கலாம். எல்லாம் மாற்றுக்கிறது இருக்கு. இல்ல, நாங்களே எங்க கட்சி ரீதியா சிலதெல்லாம் வந்து போடும்போது மெயில்ல அவங்க ஆன்சர் பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு இப்ப மேல செக் பண்ணிட்டு எடுத்து கொடுக்குறாரு. எது எது கொடுத்துருக்காங்க, எது எது கொடுக்கல. நெக்ஸ்ட் பொதுஜனமா அந்த கேள்வி கேட்கணும் சார். உங்களுக்கு அந்த பிம்பம் இருக்குது இல்லையா, எம்எல்ஏ அப்படின்ற பிம்பத்துல நீங்க கேட்டீங்கன்னா கிடைக்கும். பாமரனா கேட்டா இல்ல, நான் எம்எல்ஏவை தான் அனுப்புறேன், கிடைக்குது. சரி, நீங்க பாமரனுக்கும் கிடைக்கணும், கிடைக்கல அப்படின்னு சொன்னா நான் கண்டிப்பா அரசு கவனத்துக்கு கொண்டு வரேன். இந்த காசா போர் நிறுத்தம், பாலஸ்தீனர்களை பற்றி சிறப்பு தீர்மானத்தை மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வருவதாக அன்று ஆர்ப்பாட்டத்தில் அறிவித்திருக்கிறார். அதை நாங்கள்லாம் அந்த போரை நிறுத்த வேண்டும், பாலஸ்தீனர்களுக்கு பாலஸ்தீன இடம் அளிக்க வேண்டும். எப்படி பிரிட்டிஷாருக்கு பிரிட்டிஷ் இடம் சொந்தமோ, பிரெஞ்சுக்காரர்களுக்கு பிரெஞ்சு இடம் சொந்தமோ, அதே போன்று பாலஸ்தீனர்களுக்கு பாலஸ்தீன இடம் சொந்தம் என்று ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொல்லியிருக்கிறார். அந்த மகாத்மா காந்தியடிகள் முதல் இன்று வரை காங்கிரஸ் பேரியக்கம் பாலஸ்தீனர்களை ஆதரிப்பதில் ரொம்ப வலுவா இருக்கு. போரை நிறுத்திட்டீங்க, போரை நிறுத்தின பேரும் அங்க கேஷுவாலிட்டி நடந்துட்டு தான் இருக்கு. 17 பேர் இறந்திருக்காங்கன்ட்டு செய்தி வந்துட்டு இருக்கு. அதை முழுமையா நிறுத்தணும். அந்த பாலஸ்தீனுடைய இடத்தை வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது. அவரால் தான் மண்ணின் மைந்தர்கள், பூர்வ குடிகள். இங்க வீடியோ மைக்கு முன்னாடி அதை பேசுற இடம் இல்ல, பேச வேண்டிய இடத்துல பேசுவோம். நீங்களும் பேசுங்க, நீங்களும் பேசுங்க. நாங்க எங்க செய்ய 2 விஷயம் இருக்குங்க, தயக்கம் கிடையாது. சில பேர்லாம் ட்ரையல் மீடியால வந்து ட்ரையல் நடத்துவாங்க.
கோர்ட்டில் தான் நடத்தணும் ட்ரையல், மீடியாவில் நடத்த முடியாது. கேட்க வேண்டிய இடம் வந்து நாங்கள் இப்போ கூட்டணி கட்சி எங்கள் அகில இந்திய தலைமைக்கு என்ன வலியுறுத்தணுமோ அதை நாங்கள் சொல்லுவோம். அதே போல எங்கள் கூட்டணி கட்சி தலைவராக இருக்கிறவங்க கிட்ட என்ன பேசணுமோ அதை பேசுவோம். இப்போ நான் இங்கே பேசுறேன்னு வச்சுக்கேன், விருப்பத்தை சொல்றேன், நீங்க யாராவது சொல்லுங்க நான் இவ்வளவு தொகுதி வாங்கி தரேன்ட்டு, நான் இப்ப பேசுறேன். இல்ல உங்களுக்கு மாநில தலைவரா பொது வெளியில பேச முடியாது. மாநில தலைவரா எங்க பேசணுமோ அங்கதான் பேசணும். பொது வெளியில் நீங்க ஒன்னா சொல்லுங்க, ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க, நான் இவ்வளவு தொகுதி அதிகமா வாங்கி தரேன்னு சொல்லுங்க, நான் இங்க பேசுறேன். வாங்கி தருவீங்களா? நீங்க யாரு கம்மியா வாங்கினாங்களோ அவங்களதான் கேட்கணும், என்ன போய் கேட்டீங்களா? யாரு கம்மியா இருங்க 63ல இருந்து 41 கொண்டு வந்தது யாரு? 41ல இருந்து 25 கொண்டு வந்து அவங்க கேட்கலாம். நீங்க என்ன போய் கேட்டீங்களா? எப்படி அது? நான் பேச வேண்டிய இடத்துல பேசுவேன், பொது வெளியில பேசக்கூடாது. ஒரு தலைமை பண்பு இருக்கு, கூட்டணி தர்மம் இருக்கு. இதை எல்லாத்தையும் பொது வெளியில பேசிட்டோமா அதுக்கப்புறம் அதுக்கு கூட்டணி தர்மம், அதுக்கப்புறம் எங்க தலைமை, அங்க ஒரு தலைமை இருக்கு, இங்க ஒரு கூட்டணி தலைமை இருக்கு. எங்கள் தலைவர்கள் கிட்ட இவங்களுடைய விருப்பங்களை எல்லாத்தையும் நான் தெரிவிச்சிட்டு இருக்கேன். இவங்களுக்கு இந்த விருப்பம் இருக்கு, இவங்க எல்லாம் இப்படி பேசுறாங்க அப்படின்னு. முடிவெடுக்க வேண்டிய அதிகாரம், முடிவெடுக்க வேண்டிய இடம் எல்லாம் புதுடெல்லியில உள்ள எங்க அகில இந்திய காங்கிரஸ் தலைமை. அவங்க என்ன வழிகாட்டுதல் சொல்றாங்களோ அந்த வழிகாட்டுதல் படி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இயங்கும். நான் பல முறை சொல்லிட்டேன். அவங்க பேசுறாங்க இவங்க பேசுறாங்கன்னா எப்படி அது? நான் கேளுங்க அவரை. இல்ல இல்லங்க அவர் சொன்னது இல்ல எங்க அகில இந்திய பொறுப்பாளர் சொன்னதை தவறா சில பேர் சித்தரிச்சிட்டாங்க. அவர் என்ன கேட்டாருன்னா 125 இடங்கள்ல ப்ரிப்பேர் பண்ணுவோம் காங்கிரஸ் அப்படின்னாரு. ப்ரிப்பேர் பண்றது காங்கிரஸுக்கு மட்டும் இல்ல, தோழமை கட்சிகளும் சேர்த்து தான். 125 தொகுதியில நாங்க வலிமையா இருக்கோம், அந்த இடத்த ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். நாளைக்கு வரப்போறாரு, கேளுங்க அவரை. நீங்க நெக்ஸ்ட் அவங்க விருப்பத்தை சொல்றாங்க, அதையும் சொல்லி இருக்கோம் தலைமை கிட்ட. இதுல ஒரு தலைவர்கள் எல்லாமே எம்எல்ஏ எம்பி தலைவர், அவங்கள போய் கண்டிக்கிறது என்ன தேவை இருக்கு? அவங்க விருப்பத்தை சொல்றாங்க, அவ்வளவுதான். அவங்க விருப்பத்தை சொல்ல வேண்டிய இடத்துல நாங்க சொல்றோம். நாங்க இந்த நிமிஷம் வரைக்கும் திமுக கூட்டணி இந்தியா கூட்டணியில தானே இருக்கோம். நீங்களே சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. 5 தேர்தல்ல வெற்றி தேர்தலா நாங்க நடத்திட்டு இருக்கோம். எங்க கூட்டணி தான் 2019 வெற்றி பெற்றிருக்கோம், 21 வெற்றி பெற்றிருக்கோம், 21 உள்ளாட்சி அமைப்புகள் தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கோம், 2019 உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கோம். இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் 24 100% இந்தியாவில் எந்த மாநிலத்திலுமே கிடையாது, தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றிருக்கோம். ஒரு வெற்றி கூட்டணி இது. அப்ப தொடர்ந்தான 5 தேர்தலை ஜெயிச்சிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் தான் இருக்கும். அது மாதிரி வாய்ப்பு இருக்கும்போது வேணான்னு யாருன்னா சொல்லுவாங்களா? இல்ல எங்க இது பாலிசி மேட்டர். இது இப்போ ஒரு இன்டாக்டா ஒரு கூட்டணியில இந்தியா கூட்டணி ரொம்ப வலிமையா போயிட்டு இருக்கு. இது ஏதாவது மாற்று சிந்தனை அப்படின்னு சொன்னா இது யாரு சிந்திக்கணும்? எங்க அகில இந்திய தலைமை சொல்லணும், எங்களுக்கு ஒரு மாற்று சிந்தனை. அது மாதிரி இது வரைக்கும் அது மாதிரி இல்ல. எங்க தலைவர்களுடைய விருப்பங்களையும் நாங்க சொல்லியிருக்கேன். ஒவ்வொருத்தரும் இது மாதிரி ஒரு விருப்பம் இருக்கு பேசியிருக்காங்க. அது எல்லாத்தையும் நாங்க பேசுறதெல்லாம் மீடியால சொல்லிட்டா அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு வலிமை இல்லாம போயிட்டோம். இல்ல அவருக்கு அப்போ தள்ளி வச்சிருக்கோம், நிறுத்தி வைக்கல, கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கோம். நாளைக்கும் வாதிக்க போறோம், நாளைக்கும் முக்கிய தலைவர்கள்லாம் சந்திக்க போறோம். சட்டமன்ற கட்சி உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து இங்க மீட் பண்ண போறோம். அப்புறம் ப்ராப்பர்ட்டி ரெஸ்டரேஷன் கமிட்டி மீட்டிங் இருக்கு, எங்களுடைய முக்கிய தலைவர்கள்லாம் சந்திச்சு பேச போறோம். தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கோம், ஜூம் மீட்டிங் நடத்துறோம். உங்களுக்கு விருப்பம் என்னன்னு சொல்லுங்க, உங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எதனா சொல்றேன் நான், எதனா பிரேக்கிங் நியூஸ் எடுக்கிறதுக்கு.
கேட்கல நாங்க சொன்னோமா? நான் கேட்கலன்னு சொன்னோமா? பொதுவெளியில வாதிக்க முடியாதுன்னு சொன்னோம். நாங்க தான் முதல்ல வாயை திறக்கிறோம், நாங்க தான் கண்டனம் தெரிவிக்கிறோம், நாங்க தான் ஆர்ப்பாட்டம் பண்றோம். இது எல்லாமே உலகமே சொல்லியிருக்கு. நான் மட்டுமா கண்டிச்சிருக்கேன், எங்க தலைவர் ராகுல் காந்தி கண்டிச்சிருக்காரு, எங்க சகோதரி பிரியங்கா காந்தி கண்டிச்சிருக்காங்க, ஜனநாயக சக்திகள் எல்லாம் கண்டிச்சிருக்காங்க. யார் கண்டிக்கல சொல்லுங்க? பிஜேபியை தவிர எல்லா கட்சி தலைவரும் கண்டிச்சிருக்காங்க. எதுக்கு பேசலாம்? ஆணவ படுகொலைக்கு ஆர்ப்பாட்டமே பண்ணியிருக்கோம், ஆணவ படுகொலைக்கு பிரஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கோம், கண்டனத்தை தெரிவிச்சிருக்கோம், சட்டம் இயற்றணும்னு நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம். அவரெல்லாம் அதெல்லாம் பாக்குறதுன்னு நினைக்கிறேன், கண்ணுக்கு இதெல்லாம் தெரியறது இல்ல. மெதுவாலாம் இல்லைங்க சார். நீங்க பாருங்க, காங்கிரஸ் மக்களுடைய பிரச்சனையில நாங்க தெளிவா இருக்கோம். ஃபர்ஸ்ட் பத்திரிகையாளர்லாம் எடப்பாடி பேசுறத மட்டும் நீங்க எடுத்துட்டு பேசாதீங்க. முதல் இருங்க சரி, நீங்க நான் சொல்றது இத சரி. இப்ப நான் சொல்றேன், திமுகல கூட்டணியில இருக்கும், இணக்கமா இருக்கும், எங்க தோழமை கட்சியை விட்டு கொடுக்க மாட்டோன்றது வேறு. ஆனா மக்கள் பிரச்சனையில முதல் மின்சார வாரியத்துல கட்டணம் உயர்த்தினாங்க. காங்கிரஸ் எதிர்த்தமா இல்லையா? சட்டப்பேரவையில அந்த சட்டம் கொண்டு வரும்போது எதிர்த்தோம். மக்கள் தாங்க மாட்டாங்க, ஏத்தக்கூடாதுன்னு. சொத்து வரி மாநகராட்சியில கொண்டு வந்தாங்க, ஏத்தணும்னு. நான் இப்ப சட்டமன்ற கட்சி தலைவர், நான் தான் எதிர்த்து முதல்ல சொன்னேன். 8 மணி நேரத்தை 12 மணி நேர வேலையா எம்என்சி சிலது கேட்கறாங்க, அவங்களுக்கு விருப்பம் இருந்தா செய்யலான்ட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க, அதை எதிர்த்தோம், திரும்ப பெற வச்சோம். கம்யூனிஸ்டுக்குள்ள நாங்களும் மோட்டார் வரி சட்டம் கொண்டு வந்தாங்க, எதிர்த்தோம். எதை எதிர்க்கல சொல்லுங்க பாப்போம். மக்கள் பிரச்சனைல காங்கிரஸ் இதை எதிர்க்கல, அமைதியா இருந்தாங்கன்னு எதனா சொல்லுங்க. எடப்பாடிக்கு தான் அவரு பேப்பரம் படிக்கிறது இல்ல, அரசியலும் தெரியறது இல்ல, வாயில வந்த மாதிரி பேசிட்டு போறாரு. அவரை மாதிரி அநாகரிகமாலாம் எங்களுக்கு பேச தெரியாது, கொச்சைப்படுத்தி பேச தெரியாது. அவர் பேப்பர் படிக்கணும், சட்டப்பேரவையில் இருக்கிறது இல்லையா? காலையில வராரு, எழுந்து பேசணும்னுவாரு, இது பேச வேண்டிய நேரம் வெளிநடை பண்ணுவாரு. பேப்பர் படிக்கணும். என்னன்னா காங்கிரஸ் எதிர்க்குதுன்னு நாங்க சவால் விட்டு சொல்றோம்ல. மக்கள் பிரச்சனைல காங்கிரஸ் எதை எதிர்க்காம இருந்திருக்கு? அரசு கொண்டு வந்தது எல்லாத்தையும் நாங்க எதிர்த்திருக்கோம். உதய் மின் திட்டத்தை எதிர்க்கும் போது என்ன பதில் சொன்னாரு? உதய் மின் திட்டத்தில் கையொப்பமிடக்கூடாதுன்னு அம்மையார் ஜெயலலிதா ரொம்ப தெளிவா இருந்தாங்க, உறுதியா இருந்தாங்க. உதய் மின் திட்டத்தில் கையொப்பமிட்ட பேரு அதிகாரம் எல்லாம் ஒன்றிய அரசுக்கு போயிடுச்சு. இப்போ இந்த டாரிஃப் ஏத்தனா தான் அவங்களுக்கு எங்களுக்கு கடன் கொடுக்கறான்றாங்க, வேற வழியில ஏத்துறோம்னு சொன்னாங்க. நீட்டுக்கு என்ன சொன்னாங்க? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இப்ப பாஜக தலைவர் நட்டா இருக்கும் போது அவர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரா இருந்தார். அவங்க இருக்க வரைக்கும் நீட்டை உள்ள விடல. யாரு போய் கையெழுத்து போட்டு வந்து நீட்டை உள்ள விட்டது? ஜிஎஸ்டி வரவே கூடாதுன்னாங்க. ஜிஎஸ்டி எதிர்த்து 2 பேர் தான். மோடி எதிர்த்தாரு, குஜராத்தில் ஜிஎஸ்டி வரவே விட மாட்டேன்னாரு, பிரதமராக இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு. ஆனா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கடுமையா எதிர்த்தாங்க. அதுல போய் கையொப்பமிட்டது யாரு? தமிழ்நாட்டு உரிமைகள்லாம் தார வார்த்தை கொடுத்துட்டு அடிமைத்தனம் பண்ணிட்டு இருக்கவங்க எங்களை பத்தி பேசுற தகுதி இருக்கா காங்கிரஸை பத்தி? தமிழ்நாட்டு உரிமையும் பறி கொடுத்துட்டாங்க. அவங்க கட்சியை பத்தி எங்க கட்சியை பத்தி அவர் பேசுவார், என்ன வேணாலும் பேசுவார். அவங்க கட்சியை பத்திலாம் நாங்க அநாகரிகமா பேச மாட்டோம். ஆனா இன்னைக்கு அதிமுகவுடைய நிலைமை என்னன்றது எல்லாருக்கும் தெரியும். ஒரு முன்னாள் முதலமைச்சர் பேசுற பேச்சு அதெல்லாம். முன்னாள் முதலமைச்சர் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக ஒரு பக்குவமா பேச தெரியாம பிற கட்சிகளை பத்தி நீ ஏன் பேசுறீங்கன்னு கேட்கிறேன். நாங்கெல்லாம் நீங்க கேள்வி கேட்டாதான் அதிமுக பத்தி பேசுறோம். நாங்க ஏதாவது வெளியே வந்து அதிமுக பத்தி பேசுறோமா? ஒரு வேன் ஒண்ணு கிடைச்சிருச்சு, மேல ஏறிக்கிறாரு, எல்லா இடத்துலயும் ஒப்பாரி. பாத்தீங்களா பாத்தீங்களா, என்னதை பாத்தீங்களா? ஒருமையில பேசுறது, எல்லாரையும் தரைக்குறைவா பேசுறது, கொச்சைப்படுத்தி பேசுறது, பிச்சைக்காரர்கள், ஒட்டு போட்ட சட்டை போட்டுக்கிறாங்கன்றது, இதெல்லாம் ஒரு தலைவருக்கு அழகாங்க? தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் அரசியலை பார்த்தோம், ஜெயலலிதா அரசியலை பார்த்தோம், அதிமுக இது மாதிரி ஒரு 3ஆம் தர அரசியலை முதல் முறையா பார்க்கிறோம். ரொம்ப நன்றி. ஞாயிற்றுக்கிழமை தொந்தரவு பண்ணிட்டோம். வாய்ப்பு யார் யாருக்கு இருக்கு எங்க கூட
சாப்பிடலாம் இன்னைக்கு. நாங்க உங்க கூட சேர்ந்து சாப்பிடுறோம். நாங்க எப்போ துவக்கிட்டு 1 வருஷம் ஆகுதுங்க. ரொம்ப தீவிரமா அதிமுக பாஜக வந்து இப்ப தொடங்கி இருக்காங்க. திமுக கூட்டணியிலிருந்து அந்த மாதிரி தொடர்ந்து பிரச்சாரம் மக்களுக்கு எந்தவித கேஷுவாலிட்டியும் இல்லாம, மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாம நாங்க பிரச்சாரத்தை ஜனவரி மாசமே தொடங்கிட்டோம். கிராம கமிட்டி 82 விழுக்காடு இப்ப முன்னேறி போயிட்டு இருக்கோம். பூத் கமிட்டி BLA 2 எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இப்ப மறுசீரமைப்பு வந்த உடனே SIR இம்ப்ளிமெண்ட் பண்ண உடனே நாங்க எல்லாத்தையும் எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துட்டு இருக்கோம். கையெழுத்து இயக்கம் என்பதோ வாக்கு திருட்டுக்கு எதிராக அதுவும் ஒரு தேர்தல் பிரச்சார உத்தி தான். தெருமுனை கூட்டங்கள் நடத்திட்டு இருக்கோம், பொதுக்கூட்டங்கள் நடத்துறோம். இப்ப எங்க அகில இந்திய பொறுப்பாளர் வரார். நாளை காலையில பொன்னேரி, மாலை சைதாப்பேட்டை, அடுத்த நாள் பல்லாவரம் தொகுதி போயிட்டே இருக்கோம். நாங்க ஆறாவரம் இல்லாம, மக்களுக்கு பாதிப்பு இல்லாம, கேஷுவாலிட்டி இல்லாம, உயிர் பலி இல்லாம பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். போதுங்களா? பெண் பத்திரிகையாளர்களை வந்து அனுமதிக்காத விவகாரத்துல ராகுல் காந்தியும் பாகிஸ்தானும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பாஜகவுடைய தெரிவிச்சிருக்காங்க. பெண்கள் சக்தி, நாரி சக்தின்னு வந்து எல்லாத்தையும் பேசக்கூடிய பிரதமரும் பாஜகவும் இது தொடர்பாக எந்த பேசுகிறாங்க. ஏங்க, மணிப்பூர்ல குக்கீஸ் இனம், மெய்ட்டி இனம் 2 பெண்கள் தான். எத்தனை பெண்களை வந்து வன்புணர்வு செஞ்சாங்க, பாலியல் தொல்லை கொடுத்தாங்க, எத்தனை உயிர் பலிகள் ஏற்பட்டிருக்கு ஓராண்டுகளா போல. அந்த மணிப்பூர்ல வந்து உண்மை அறியும் குழு, ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி ஏமா மாலினி தலைமையில் அனுப்பல. இவங்க போயிட்டு பெண்களை பேசுறாங்களே, பெண்களை பேசுறதுக்கு எந்தவித ஆதாரமும் தகுதியும் அவங்களுக்கு இல்ல. அரசியலுக்காக எதுனாலும் பேசுவாங்க, ஆனா மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப நாங்க எந்த கட்சியாவது தாக்கி பேசுறோமா? காங்கிரஸ்ல யாரையாவது ஒம்புக்கு எடுக்கிறோமா? எங்க அரசியலை சொல்றோம். தவறு நடந்தா தவறுன்னு சொல்றோம். ஆனா இப்போ ஒரு சில கட்சிகள் வந்து வம்புக்கு இழுக்கிறாங்க, தேவையில்லாத பேசுறாங்க. அதையும் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. யார் வந்து நாகரிகமா அரசியல் பண்றாங்க, யார் நாகரிகமா மக்கள் அணுகுறாங்க.